ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எக்கனாமிக் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தம். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து நமக்கு அடிக்கடி கொஸ்டின் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஹிஸ்டரியில தான் இதோட கண்டென்ட் கொஞ்சம் பிரீஃபா கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது 8th ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் 12th ஹிஸ்டரியில 9th சாப்டர்ல இதை பத்தி கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. இப்ப வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டென்ட் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவா பார்க்க போறோம். பார்ட் 1ல சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி நில சீர்திருத்தம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்ட் 2ல சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி நில சீர்திருத்தம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இந்த 6 கண்டென்ட் தான், இந்த 6 டாபிக். பேக்ரவுண்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, நில சீர்திருத்தங்கள் அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன லேண்ட் டென்யூ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கொஸ்டின் ஏரியாவும் கூட. இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த 3 சிஸ்டம் தான் அது: பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். இந்த 3 டாபிக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த 6 கண்டென்ட் தான் பார்க்க போறோம். பார்ட் 2 வீடியோல தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இப்ப நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன? லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தம். அதை பத்தின ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம உள்ள போகலாம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்த போது நிறைய நில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபார்மர்ஸோட நிலைமை ரொம்பவே மோசமானதா ஆயிடுச்சு. அதாவது அவங்க ரொம்ப ஏழைகளாவும் பலவீனமானவர்களாவும் இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தாரர்களும் சரி, மணி கொடுப்பாங்கல்ல, மணி லெண்டர், கடன் கொடுப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் செல்வந்தர்களா இருந்தாங்க பிரிட்டிஷ் கொண்டு வந்த நில சீர்திருத்தம் மூலமா. அதனாலதான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் நிறைய நில சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சமத்துவத்தை எல்லா பக்கமும் கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும், சமூக நீதி கிராம மக்களுக்கும் விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய நில சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓவரால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இனிதான் நம்ம டீடைலா அதை பத்தி ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்தியர்கள், அதாவது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு இந்திய பொருளாதாரம்? விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் எப்படிதான் இருந்துச்சு? விவசாயம் சார்ந்துதான் இருந்துச்சு. அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை? காட்டன் தேவை. சுகர் இண்டஸ்ட்ரி, அதுக்கு என்ன தேவை? கரும்பு தேவை, சுகர் தேவை. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னையும் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் இருந்துச்சு. அப்போ ஃபுல்லாவே இந்திய பொருளாதாரம் எப்படிதான் இருந்திருக்கு? அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துலதான் பிரிட்டிஷ் வராங்க. அவங்க ஃபார்மர்ஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? நிறைய அந்த லேண்ட்ல டென்யூ சிஸ்டம், நில உடைமை முறைகள் அப்படின்னு கொண்டு வராங்க. ஒரு 3 முறைகள் கொண்டு வராங்க. என்னெல்லாம் அப்படின்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், மகள்வாரி, ரயத்வாரி. நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி முறை அப்படின்னு 3 இதை கொண்டு வராங்க. இந்த 3 முறைகளை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் டென்யூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் டென்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த லேண்டோட ஓனர்ஷிப் யாரு, அதை மேனேஜ்மெண்ட் பண்றது யாரு, அதை பொறுத்துதான் அமையும். அதாவது இந்த 3 விஷயங்கள் தான். லேண்டோட ஓனர் யாரு, யார் அந்த லேண்ட்ல கல்டிவேட் பண்றா, டாக்ஸ கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த லேண்ட் டென்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, நிலம் யாருக்கு சொந்தமானது, யார் அந்த நிலத்தை அறுவடை செய்யறாங்க, நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கான பொறுப்பானவர்கள் யார் அப்படிங்கிறத பொறுத்து நில உடைமை முறைகள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 முறைகள் என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? லார்டு கார்ன்வாலிஸ். அடுத்து ரயத்வாரி சிஸ்டம், ரயத்வாரி முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா தாமஸ் முல்ரோ. மகள்வாரி சிஸ்டம், மகள்வாரி முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது லார்ட் வில்லியம் பென்டிக். இந்த 3மே நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிறது நிறைய டைம் நம்மளோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சிஸ்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நில வருவாய் திட்டம். இதுக்கு வேற ஒரு சில பேரெல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி, பிஸ்வேதாரி முறை. இதுக்கு ஒரு 4 வேறு பெயர்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிளைவ்க்கு திவானி ரைட். திவானி ரைட் அப்படின்னா என்னன்னா, அதாவது அங்க இருக்கக்கூடிய வருவாயை கலெக்ட் பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. அதுதான் திவானி ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஏரியா எல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிஷா இந்த 3 ஏரியாவும் இந்த மாதிரி ரெவன்யூ கலெக்ட் பண்ற உரிமைய ராபர்ட் கிளைவ்க்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, நில வருவாய வருஷம் கலெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவரு 5 வருஷமா அதை மாத்துறாரு. 5 வருஷமா மாத்திட்டு மறுபடியும் வருஷம் கலெக்ட் பண்ற மாதிரி மாத்திடுறாங்க. லாஸ்டா காரன் வாலிஸ், இவர் என்ன பண்றாரு, 10 வருஷத்துக்கு ஒருக்க 10 வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நில வருவாய் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப இந்த நில வருவாய் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நில வருவாய் திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, காரன் வாலிஸ். 3 பேர் இருக்காங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரை 1 வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வாரன் ஹாஸ்டிங் 5 வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் 1 வருஷத்துக்கு மாத்திடுவாங்க. லாஸ்டா காரன் வாலிஸ், அவர் தான் என்ன பண்றாரு, 10 வருஷத்துக்கு இந்த செட்டில்மெண்ட் 10 வருஷத்துக்கு என்ன இருக்கோ அதை மொத்தமா செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணணும். அதனாலதான் இது பேர் என்னது, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நில வருவாய் திட்டம். இந்த வருவாயில எந்த வித மாற்றமும் இருக்காது. 10 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த வருவாயை அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். இதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, லார்டு காரன் வாலிஸ். எந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், 1793. இது எந்தெந்த ஏரியால எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிஷா, வாரணாசி, யூபியில இருக்கக்கூடியது நார்தன் கர்நாடகா. இப்ப கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு 19% இதுல 19% ஏரியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட லேண்ட் ஓனர் யாரா இருப்பாங்க, ஜமீன்தாரர்களா தான் இருப்பாங்க. இப்ப ஜமீன்தார் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டோட ஓனரா இருப்பாங்க. அவங்கதான் பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணும், லேண்ட் ரெவன்யூவை செட்டில் பண்றதுக்கு அந்த பொறுப்பு ஜமீன்தாரர்களுக்கு தான் இருக்கு. இப்ப இவங்க யாரு, அதாவது ஃபார்மர்ஸ் தான், கல்டிவேட் பண்றது வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த லேண்டோட உரிமையாளர்கள் மட்டும்தான் ஜமீன்தாரர்கள். அவங்க வேலைக்கு ஆள் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்டிவேட் பண்ற வேலையெல்லாம் விவசாயிகள் பார்ப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட வருவாயை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்ப ஜமீன்தாரர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு ஏஜென்டா செயல்படுறாங்க, அரசாங்க முகவர்களாக செயல்படுறாங்க ஜமீன்தாரர்கள். அப்ப கவர்மெண்ட் இருக்காங்க, இந்த சைடு விவசாயிகள் இருக்காங்க. 2 பேத்துக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா யார் இருக்கா, ஜமீன்தாரர்கள் இருக்காங்க. பிக்சட் ரெவன்யூ ஆல்ரெடி சொன்னேன்ல, பெர்மனண்டா அந்த ரெவன்யூவை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டவோ குறைக்கவோ மாட்டாங்க. ரெவன்யூ எவ்வளவு ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 11 பாட்டுல 10 பாட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். மீதி ஒரு பாட்டு யாருக்கு, ஜமீன்தாரர்களுக்கு சொந்தம். இந்த மாதிரிதான் ரெவன்யூ ஷேர் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட்டும் ஜமீன்தாரர்களும். பட்டா சிஸ்டம், ஜமீன்தாரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இவ்வளவு ஏரியாவை நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும், இவ்வளவு ரெவன்யூங்கிறது நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்டா எழுதி அதுல அவங்க கிட்ட சைன் வாங்கிப்பாரு. இந்த முறையில தான் என்ன பண்றாங்க, அந்த லேண்டை கல்டிவேட் பண்ணி அதுக்கான வருமானத்தை ஜமீன்தாரர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஜமீன்தாரர்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜமீன்தாரர்களுக்கு ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கும், நீதித்துறை அதிகாரங்கள் இருக்கும். இப்ப அவங்களுக்கு எந்த பொறுப்பு மட்டும்தான் இருக்கு, இந்த மாதிரி டாக்ஸ கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான பொறுப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்ப கிடையாது. அடுத்து மெரிட், நிறை குறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த முறைகள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் லேண்ட் எல்லாம் இருக்கும்ல, லேஸ் லேண்ட், ஃபாரஸ்ட், அதை எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ஓனர் யாரு, ஜமீன்தாரர். இவருக்கு ஜஸ்டிஸ், நீதித்துறை அப்படிங்கிற பொறுப்புல இருந்து இவர் இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. பிரிட்டிஷ்க்கு இவர் எப்படி இருக்காரு, ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இதுல இருந்து ஒரு நிலையான வருமானம் அப்படிங்கிறது கரெக்டா வந்துட்டே இருக்கும். தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தரிசு நிலங்கள், காடுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பயிரிட்டாங்க. நிலத்தோட உரிமையாளர்கள் யாரு, ஜமீன்தாரர்கள். அப்ப ஜமீன்தாரர்கள் எந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க, நீதி வழங்கக்கூடிய பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. ஜமீன்தாரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உண்மையா இருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த முறை மூலமா நிலையான வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது.
இதோட டிமெரிட்ஸ், குறைகள் என்னென்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் டைரக்டா எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால ஜமீன்தாரர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஃபார்மர்ஸ ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. அதாவது எவ்வளவு ரெவன்யூ வாங்கணுமோ அதை விடையும் அதிகமா நிறைய ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களால அதை கொடுக்க அதுக்கான சாரி அதை வந்து அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா மணி லெண்டர்ஸ் மூலமா அவங்களுக்கு பணம் அப்படிங்கறத கொடுத்து அதுல இருந்து வட்டிங்கிறதையும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத அவங்க கலெக்ட் பண்ண முடியலன்னா அவங்கள அந்த அதாவது கல்டிவேட்டர்ஸ் யார் அந்த நிலத்தை கல்டிவேட் பண்றாங்களோ அவங்களே அந்த நிலத்தை விட்டு மொத்தமா தூக்கிட்டு அதுக்கு பதில் வேற ஒருத்தவங்களை கொண்டு வர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மொத்தமா கொஞ்சம் கூட வருவாய் கிடைக்காது அப்படின்னு பயந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருவாய கரெக்டா கொடுத்துருவாங்க ஜமீன்தாரங்களுக்கு. எந்த விதமான வறட்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுக்கணும். அப்ப ஃபார்மர்ஸோட நிலைமை எவ்வளவு மோசமானதா இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. இப்போ பெசண்ட வந்து ஒரு செர்ப்னா அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா ஜமீன்தாரர்கள் ரொம்ப லக்ஸூரியஸா அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரூரல் பெங்கால்ல ஜமீன்தாரர்களுக்கும் பெசண்ட் ஃபார்மர்ஸ்க்கும் இடையே நிறைய சண்டைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தமிழ்லையும் லைட்டா பாத்திரலாம். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விவசாயிகளுக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை. விவசாயிகளோட உரிமை வந்து அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டது. ஜமீன்தார்களோட தயவுலதான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அவங்கள வந்து நடத்தினாங்க. ஜமீன்தாரர்கள் எந்த வித வேலையும் இல்லாம அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிராமப்புற வங்காளத்துல ஜமீன்தாரர்களுக்கு விவசாயிகளுக்கு இடையே நிறைய மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரயத்வாரி முறை. இப்ப ஜமீன்தாரி முறை வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் கிட்ட சாரி விவசாயிகள்கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டியது ஜமீன்தாரர்களோட பொறுப்பு. விவசாயிகள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஜமீன்தாரர்கள் நிலைமை எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரயத்வாரி முறை. இதை இன்ட்ரடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா தாமஸ் முன்ரோ அண்ட் கேப்டன் ரீட். எந்தெந்த ஏரியால, மெட்ராஸ், பாம்பே, அசாம் அண்ட் கூர்க், இதுலதான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்ப இது முறையில என்ன அப்படின்னா டைரக்டா இப்ப யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அப்ப இப்போ லேண்ட் ஓனர் யாரு, அந்த விவசாயிகள் தான் லேண்டோட ஓனர். இப்போ கவர்மெண்ட் டைரக்டா விவசாயிகள் கிட்ட விவசாயிகிட்ட இருந்து டாக்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதோட எவ்வளவு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து பாதியை அவங்க வாங்குவாங்க. இப்ப லேட்டா தாமஸ் முன்ரோ தான் அதை என்ன பண்றாரு, 1/3 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது எதை பொறுத்து அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா சாயிலோட குவாலிட்டியும் அந்த டைப் ஆஃப் கிராப் அதை பொறுத்துதான் அவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. இதுல செட்டில்மெண்ட் பீரியட் எப்படின்னா 20 to 30 வருஷத்துக்கு எல்லாம் அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறதுல பெர்மனண்டா ஒரு ரெவன்யூ பிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ரேத்வாரி முறையில 20 to 30 வருஷத்துக்குள்ள அந்த எவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கறத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கல்டிவேட்டரோட பொசிஷன் வந்து பெர்மனன்ட் செட்டிலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமே இதுல செக்யூரா இருக்கு. ஏன்னா அதுல என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஒரு ரெவன்யூ பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதையும் தாண்டி ஜமீன்தாரர்கள் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பாதியை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும் அதை கொடுக்கணும். ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாதுல, கவர்மெண்ட் என்ன ரெவன்யூ கொடுக்க சொல்றாங்க அது மட்டும் கொடுத்தா போதும். அப்ப கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரெவன்யூ என்ன சொல்றாங்க, கலெக்ட் பண்ற லேண்ட் ரெவன்யூ வந்து நாங்க வரியா கலெக்ட் பண்ணல, ஒரு வாடகையா தான் உங்ககிட்ட கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் தான் நிலத்தோட உரிமையர்களாக இருக்காங்க. பிரிட்டிஷ் அவங்க கிட்ட இருந்து நேரடியா வரி வசூல் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. உங்களோட விளைச்சல்ல இருந்து 2/1 வாடகையா கொடுத்தா போதும். அதே இது தாமஸ் முன்ரோ வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, 3/1 நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ரெவன்யூ நில வருவாய் அப்படிங்கிறது எதை அடிப்படையில கணக்கு, மண்ணோட தரத்தை பொறுத்தும் பயிர் வகையை பொறுத்து தான் கணக்கிடுறாங்க. 20 to 30 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாயை மறுபரிசீலனை செய்யறாங்க. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது விவசாயிகள் நிலைமை வந்து ரொம்பவே பாதுகாப்பானதா இருக்கு. அரசு நில வருவாய் என்ன சொல்றாங்க, இது வரி கிடையாது வாடகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோட ஃபியூச்சர்ஸ் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா யார்கிட்ட இருந்து கரெக்ட் பண்றாங்க, ரியாத் அப்படின்னாலே என்ன அர்த்தம், விவசாயிகள் தான் அர்த்தம். முன்னாடி பார்த்தது என்ன பேர் பார்த்தோம், ஜமீன்தாரி சிஸ்டம். அப்ப ஜமீன்தாரர்கள் தானே அங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப யாரு வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்றாங்களோ அவங்களோட நேம தான் இதுல வச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஜமீன்தாரர்கள், பெருமனன்ட் செட்டில்மெண்ட் பேர் ஜமீன்தாரர்கள் பார்த்தோம்ல, நிறைய பெயர் பார்த்தாலும் அது யாரோட பேரு? ஜமீன்தாரர்களோட பெயர். அப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஜமீன்தாரர்கள் கலெக்ட் பண்ணி ரெவன்யூ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது ரயத்வார்ல இருந்து டைரக்டா ரெவன்யூவை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரயாத் அப்படிங்கிறவங்க யாரு? ஃபார்மர்ஸ். ஓகே. எதை பொறுத்து வந்து இந்த அளவீடு பண்றாங்க? நிலத்தோட அளவு, அப்புறம் விளைபொருட்கள் மதிப்பீடு ரெண்டையுமே கனெக்ட் பண்றாங்க. இதை பொறுத்துதான் அவங்க ரெவன்யூ அப்படிங்கறத கலெக்ட் பண்றாங்க. எவ்வளவு ரெவன்யூ அவங்க பிக்ஸ் பண்றாங்க, அவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுல இருந்து 45% வந்து நிர்ணயம் பண்றாங்க. ஓகே. இதோட தாக்கம் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் ரெவன்யூ முன்னாடி ஜமீன்தாரர்கள் அதிகமா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்டே என்ன பண்ணிடுறாங்க, லேண்ட் ரெவன்யூ பிக்ஸ் பண்ணும் போது அதிகமா பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த சீசன்ல விவசாயிகளை நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தானே, அதையும் அவங்க வந்து பெருசா கண்டுக்கிறது கிடையாது. முன்னாடி ஜமீன்தாரர்கள் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ ஃபார்மர்ஸ், அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட் இவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த சிஸ்டமும் யாருக்கு பிரச்சனையா தான் முடியுது? ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனையா தான் முடியுது. ஓகே. இதுக்கப்புறம் தான் என்ன முறை கொண்டு வராங்க? மகள்வாரி முறை அப்படிங்கறத கொண்டு வராங்க. இத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால்ட் மெக்கன்சி 1822ல. அதுக்கப்புறம் லார்ட் வில்லியம் பெண்டிக் தான் வந்து இதை மாடிஃபை பண்றாரு 1833. யாரோட கைடன்ஸ்ல? ராபர்ட் மெட்டிங்ஸ்வர்ட் அப்படிங்கிறவரோட கைடன்ஸ்ல இதை வந்து சேஞ்ச் பண்றாரு. இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கணும். இப்ப மகள்வாரி அப்படின்னா என்னன்னா, வில்லேஜ், கிராமம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப இங்க யார்ட்ட இருந்து நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க? மொத்த கிராமத்துல இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப மகள்ஸ் அப்படிங்கிறது வில்லேஜஸ், மொத்த வில்லேஜ தான் மகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மொத்த கிராமத்தோட வருவாய் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு, அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ஹெட்டை வச்சிருவாங்க. அவங்க அதை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப இதுல லேண்ட் ஓனர்ஸ் யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அதாவது பொதுவா ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு தனியே ஒருத்தவங்க சொந்தக்காரங்களா போட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதுல வேலை பார்க்கணும். அப்ப லேண்ட் ரெவன்யூவை கலெக்ட் பண்ண லேண்ட் ரெவன்யூவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குதான் இருக்கு? மொத்தமா வேலை பார்த்து அது மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் தானே கொடுப்பாங்க. அப்ப அந்த வில்லேஜ் கம்யூனிட்டி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெவன்யூ கலெக்ட் பண்றது யாரு அப்படின்னா, அங்க வில்லேஜ் ஹெட்மேன், அந்த வில்லேஜுக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் வச்சிருப்பாங்க, லம்பதார்னு சொல்லுவாங்க. லம்பதார் அவர் தான் என்ன பண்றாரு, கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வரி வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. இப்ப இதுல ரெவன்யூ எவ்வளவு அப்படின்னா 3/2 பங்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, 2/1 பங்கு, அதாவது பாதி ஷேரை வந்து கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்தெந்த ஏரியாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆக்ரா அண்ட் அவாத்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேட்டா எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க? நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ், சென்ட்ரல் இந்தியா, பஞ்சாப் எல்லா பக்கமும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாலும் கடைசியில இந்த வரி கட்டுறதுக்கான சுமை அப்படிங்கிறது யார்கிட்டதான் போய் சேருது? கல்டிவேட்டர்ஸ், விவசாயிகிட்ட தான் போய் சேருது. இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட்டுக்கும் வில்லேஜஸ்க்கும் இடையில யார் இருக்கா? லம்பாதர் அப்படிங்கிறவங்க யாரு? அந்த வில்லேஜோட ஹெட்மேன். அது எப்படி அவங்க வருவாயை கால்குலேட் பண்றாங்க? வில்லேஜ் வைஸ், அதாவது இந்த வில்லேஜுக்கு இவ்வளவு வருமானம் அப்படி. முன்னாடி வந்து ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட்ல இருந்து இவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத அசஸ் பண்ணுவாங்க. இங்க மொத்தமா ஒரு வில்லேஜ் வைஸ் அசஸ்மெண்ட், வில்லேஜ் வைஸ் அந்த வில்லேஜ்ல எவ்வளவு வருவாய் வருது அப்படிங்கிற மாதிரி அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனே வந்து ஒரு வில்லேஜ் மட்டும் இல்லாம 2-3 வில்லேஜுக்கு ஹெட்டா ஒருத்தவங்கள வச்சிருப்பாங்க. அப்ப இங்க ஓனர் யாரு? அந்த வில்லேஜ் கம்யூனிட்டி, வில்லேஜ்ல இருக்க எல்லா பீப்புளும் சேர்ந்துதான் அதுல வேலை செய்வாங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, கிராம தலைவன் தான் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இருந்து செயல்படுறாரு. யாரு? தரகரா இருந்து செயல்படுறாங்க. இந்த முறை வந்து எப்படி மதிப்பீடு பண்றாங்க அப்படின்னா, கிராம அடிப்படையிலான வரி. முன்னாடி எப்படி வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒவ்வொரு லேண்ட் பொறுத்து, நிலத்தை பொறுத்து வரி வந்து மதிப்பீடு பண்ணாங்க. இப்போ அந்த மொத்த கிராம அடிப்படையில வரி அப்படிங்கிறத மதிப்பீடு பண்றாங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒரு தனி அழகா வந்து அவங்க கருதப்பட்டு அதுல இருந்து ஒரு வருமானம் இவ்வளவு வருது, இந்த வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி கணக்கிடுறாங்க. அப்ப மொத்தமா இதை கலெக்ட் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்பாதாரருக்கு இருக்கு. அந்த முழு கிராம கூட்டம், வில்லேஜ் கம்யூனிட்டி, அதாவது முழு மக்கள் சமூகம் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் தான் அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் சொந்தமானது. இதுதான் இதோட முக்கியமான அம்சங்கள். இதோட தாக்கம் என்ன அப்படின்னா,
லம்பாதாரர் என்ன பண்றாரு, இவரும் வந்து அவரோட சொந்த விருப்பத்துக்காக அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாரு. இத வந்து கல்டிவேட்டர்ஸ்க்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. அந்த வில்லேஜ் ஹெட்மேன்ட்ட கொடுக்குறாங்க. அவர் போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காங்க. அப்ப இப்பவும் யாருதான் பாதிக்கப்படுறா? கல்டிவேட்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இத பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே ஜமீன்தாரி சிஸ்டத்தோட ஒரு மாடிஃபைட் வெர்ஷனா தானே இருக்கு. அங்க ஜமீன்தாரி சிஸ்டத்துல ஜமீன்தாரர்கள் வந்து செயல்பட்டாங்க. இப்ப யாரு இடையில செயல்படுறா? லம்பாதாரர். கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில. அப்ப இங்க ஜமீன்தாரர்கள் எப்படி வந்து விவசாயிகளை ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரிதான் லம்பாதாரரும் விவசாயிகளை ட்ரீட் பண்றாரு. இந்த இடத்துலயும் யார் தான் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த 3 முறைகள்லயும் விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமானதா தானே இருக்கு. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். இந்த காரணத்துக்காக தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகே. இப்ப இது 3யும் நம்ம ஒரு ஓவரால் ஒரு கம்பாரிசன் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்க படிச்சதை நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த டேப்லர் காலத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா போதும். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? காரன் வாலிஸ். எந்த வருஷம்? 1793. எந்த ஏரியால? பீகார், பெங்கால், ஒரிஷா, வாரணாசி. அடுத்து ரயத் வாரி முறையில இன்ட்ரோடியூஸ் பண்ணது சர் தாமஸ் மன்ரோ. எந்த காலகட்டத்துல அப்படின்னா 1820. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துலதான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த ஏரியால? மெட்ராஸ், பாம்பே, அசாம், கர்நாடகா. மகிழ்வாரி சிஸ்டம் அப்படிங்கறத வில்லியம் பென்டிக் எந்த வருஷம்? 1822. எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்றாங்க? நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், சென்ட்ரல் இந்தியா. இதுல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பெர்மனன்ட் செட்டில்மெண்டோட லேண்ட் ஓனர் யாரு? ஜமீன்தார். அப்ப ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கொடுக்கறது யாரு? ஜமீன்தார்கள். இதை எப்படி செட்டில்மெண்ட் பண்றாங்க? பெர்மனண்டா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டவோ குறைக்கவோ மாட்டாங்க. ரயத் வாரி முறையில லேண்ட் ஓனர் யாரு? ரயாத். கல்டிவேட்டர். டைரக்டா யார்கிட்ட இருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க? ரியாத். அவங்க கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது வந்து அப்பப்ப 20 to 30 வருஷத்துக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் டெம்பரரின்னு சொல்லிருக்காங்க. மகள்வாரி அப்படிங்கிறது யார்கிட்ட? லேண்ட் ஓனர் யாரு? வில்லேஜ் கம்யூனிட்டி. ரெவன்யூ கலெக்ட் பண்றது வில்லேஜ் ஹெட்மேன். இதை வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நில வருவாய. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நிலையான வரி அமைப்பு. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அறிமுகப்படுத்தினது யாரு? லார்டு காரன் வாலிஸ் பிரபு. எந்த வருஷம்? 1893. எந்தெந்த ஏரியால? பெங்கால், பீகார், ஒரிஷா, வாரணாசி. ரயத் வாரி அமைப்பு அப்படிங்கிறது சர் தாமஸ் முன்ரோ அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சுமார் 1820 காலகட்டத்துல. எந்தெந்த ஏரியால? மதராஸ், பம்பாய், அசாம், கர்நாடகாவோட சில பகுதி. அடுத்து மகள்வாரி அமைப்பு அப்படிங்கிறது லார்ட் வில்லியம் பென்டிக். எந்த காலகட்டத்துல? 1822. வடமேற்கு மாகாணங்கள் யூபி, அப்புறம் பஞ்சாப், மத்திய இந்தியா, இங்க எல்லாத்துலயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நிலை உரிமையாளர் யாரு? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல ஜமீன்தார். வரி வசூலிக்கப்பட்டது யார்? ஜமீன்தாரர்கள்ட்ட இருந்து. இது ஒரு நிரந்தர அமைப்பு, நிலையான வரித்தன்மை கொண்டது. அடுத்த ரயாத் வாரி முறை யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாங்க? ரயாத் அப்படிங்கிறவங்க சாகுபடி செய்வாங்கல்ல, அவங்களதான் சொல்றாங்க. அப்ப நேரடியா அரசு அவங்க கிட்ட இருந்தே வசூல் பண்ணிடுறாங்க. இது வந்து தற்காலிகமானது. ஏன்னா அப்பப்ப என்ன பண்ணிருப்பாங்க? வரியை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து மகள்வாரி முறையில கிராம குழுமம் தான் நம்ம மகள் அப்படின்னு சொல்றோம். கிராம தலைவர்கள்ட்ட இருந்து வரியை வசூல் பண்ணிப்பாங்க. இது காலந்தோறும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? திருத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த 3க்கும் நீங்க இந்த டேப்லர் காலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே தாராளமா போதும். இது எல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி தானே, அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டேப்லர் காலத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்த 3 சிஸ்டமும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து பார்க்க போறோம். அதுதான் லாஸ்ட் கண்டென்ட். அதை பார்த்தா பார்ட் 1 வீடியோ நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கம் என்ன? அவங்க கிட்ட இருந்து நிறைய வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது. இதனால விவசாயிகள் தங்களோட நிலங்களையே இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. வரி சுமை அப்படிங்கிறது யாருக்கு இருந்துச்சு? விவசாயிகளுக்கு தான் இருந்துச்சு. அவங்க என்னதான் அவங்களுக்கு வறட்சி இருந்தாலும், மோசமான விளைச்சல் இருந்தாலும் வரி அப்படிங்கிறத கட்டாயமா அவங்க செலுத்தியே ஆகணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க? கடன் சுமைக்கு தள்ளப்படுறாங்க. கடன்தாரர்கள், ஜமீன்தாரர்களும் என்ன ஆகுறாங்க? பயங்கர செல்வ செழிப்போட வாழ்றாங்க. கிராம வாழ்க்கை வந்து பாதிப்படையுது. அது பாரம்பரியமா அவங்க ஒரு விஷயத்த பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அந்த முறையையே அப்படியே மாற்றி அமைக்கிறாங்க.
சிறு தொழில்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஏன்னா சிறு தொழில்கள் எல்லாமே அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சலை ஃபுல்லாவே பிரிட்டிஷ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி சிறு தொழில்கள் அவங்க மேல எடுத்து கொண்டு போக முடியும்? அதனால சிறு தொழில்கள் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடுது. இப்போ புதிய சட்ட முறை நிறைய, அதாவது இவங்க பாரம்பரியமா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பிரிட்டிஷ் புது புது சட்டமா கொண்டு வந்ததும் அதுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஓவரால் இந்த சிஸ்டத்துல பெனிஃபிட் கிடைச்சது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு. பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பணக்கார வர்க்கத்தினருக்கும் நிறையவே இதுல வரி அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. ஆனா விவசாயிகள் எல்லாரும் அவங்களோட நிலத்தையும் இழந்து வருமானத்தையும் இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்மளோட விவசாயிகள் இருந்தாங்க. அப்ப இவங்களை மீட்டெடுத்து கொண்டு போக வேண்டியது, அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்க இந்த நிலைமையில இருந்து மீட்டெடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது யாரோட பொறுப்பு? கவர்மெண்டோட பொறுப்பு. அப்ப அரசு என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க, எப்படி இந்த நிலைமையில இருந்து அவங்கள மேல் நோக்கி கொண்டு வராங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த பார்ட் 2 வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன கமிட்டிஸ் இருந்துச்சு, அதை பத்தி தானே பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.